சென்னை கன்னிகாபுரத்தில் உள்ள சிவா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 31 வயது இளைஞர் திடீரென உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சை அளித்ததாக புகார் கூறிய அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். விரிவான விவரங்கள். மாலை வணக்கம் ஆஷினி. சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் SM முத்து நகரை சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் இந்த கேட்டரிங் வேலை செய்து வருகின்றார். நேற்று இரவு அளவில் தனது தாயாரிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை, அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்னை வியாசார்பாடி அடுத்த கன்னிகாபுரம் அருகே உள்ள பிரிட்டன்சன் சாலையில் உள்ள தனியார் ஒரு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு இரவு புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் அருகில் உள்ள முத்து பார்மசி என்ற பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு முன்பு வினோத்குமார் மயங்க நிலையில் இருப்பதாக அவரது தாயாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த நிலையில் வினோத்குமாரின் அண்ணன் சதீஷ்குமார் சம்பவ இடத்துக்கு விலகி சென்று வினோத்குமாரை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு சாந்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போது மருத்துவர்கள் ஏற்கனவே வினோத்குமார் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து உயிரிழந்த வினோத்குமாரின் அண்ணன் சதீஷ்குமார் சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்துள்ளார். அதில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தம்பி வினோத்குமாருக்கு முதலில் புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பிட்டன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அங்கு சென்று முதல் அளித்ததில் அங்கு அவருக்கு ஒரு ஊசி ஒன்று போட்டுள்ளனர். அந்த ஊசி போட்டதும் அவருடைய உடல்நிலை மோசமானதால் அருகில் இருந்த வேறொரு தனியார் மனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதனை செய்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவித்தனர். அப்போது மருத்துவமனை வெளியே மயக்கம் அடைந்துள்ளார். அதன் பிறகு சென்று பார்த்தபோது அரசு மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்த போது முதலில் அவருக்கு தவறான சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது, அதன் காரணமாக உயிரிழந்தார் என்று 2 தனியார் மருத்துவர்கள் புகார் கூறியுள்ளார். இது குறித்து புளியந்தோப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.